الحمد لله الذي هدانا للإسلام والصلاة والسلام على رسوله المصطفى وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وسلم عليه. அல்லாஹுடைய பேர் அருள் கிருபை கருணை அல்லாஹ் தஆலா நம்மை அவனை பற்றி பேசவும் கேட்கவும் அல்லாஹ் வாய்ப்பளித்தான அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தேர்வையற்றவன். அல்லாஹு சமது, அல்லாஹு அஹது, அல்லாஹு சமது. அல்லாஹ் ஒருவன் என்று சொன்ன அடுத்து அல்லாஹ் சொன்னது என்னன்னா, நான் தேவையற்றவன்றான். அல்லாஹ் தன்னை ஒருவன் சொன்னான். ஆக்சுவலாக அஹதுனா ஒருவன் கிடையாது, ஏகன் அர்த்தம். அல்லாஹ் ஒருவன்ற அர்த்தம் இல்லை. அது அல்லாஹ் ஏகனாக இருக்கின்றான், ஏகபோகமாக இருக்கக்கூடிய அல்லாஹ். அந்த ஆயத்துடைய சபபு நுசூல்னு சொல்லுவாங்க. ஆயத்துடைய சபபு நுசூல். அதில் காஃபிர்கள் கேள்வி கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் எங்களுடைய கடவுள், நாங்கள் வணங்கக்கூடிய லாத்து உஸா மனாத்து அப்படின்னு நிறைய தெய்வங்களை வணங்குகிறோம். அவைகள்லாம் கல்லால் மண்ணால் மரத்தால் செய்யப்பட்டிருக்கு, தங்கத்தால் இருக்குது, வெள்ளியால் செய்திருக்கோம், செம்பு பித்தளை. அது மாதிரி உங்கள் அல்லாவுடைய மெட்டீரியல் என்ன, நீங்கள் எதால செஞ்சு வச்சுருக்கீங்க அல்லாஹ்னு கேட்கலாம். அதுக்கு தான் சபபு நுசூலாக அல்லாஹ் என்ன இருக்குன்னா, இதுதான் அந்த ஆயத்து வருவதுக்கு உண்டான சபபு நுசூல்னு சொல்லுவாங்க. இந்த ஆயத்தை ஏன் அல்லாஹ் இறக்குனான்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் பாருங்கள். அந்த காரணம் தான் இது. இவங்க கேட்ட கேள்விக்கு அல்லாஹ் குல் ஹுவல்லாஹு அஹதுன்னா, அல்லாஹ் ஒருவன் சொல்லத்துக்காக இந்த கேள்விக்கு பதிலாக தான் அல்லாஹ் சொன்னான். குல் ஹுவல்லாஹு அஹது, அவன் ஏகனாக இருக்கின்றான். ஒரு மெட்டீரியலை கொண்டு அல்லாஹு தாலா கட்டுப்பட்டவன் அல்ல, ஒரு மெட்டீரியலை செய்யக்கூடியவன் அல்ல. எல்லா மெட்டீரியலுக்கும் காரணமே அல்லாஹ் தான். என்னென்னலாம் மெட்டீரியல் நீங்கள் சொல்லுகிறோ, இந்த உலகத்தில் உள்ள அனைத்துக்கும் காரண கருத்தா அல்லாஹ். அதுதான் ஏகன், ஏகபோகமாக இருக்கக்கூடியவன் அல்லாஹ். இந்த ஸ்க்ரீன் இருக்கு. இப்போ இந்த ஸ்க்ரீனில் பஞ்சு எங்கே இருக்குன்னு கேட்டால், காட்டன் இருக்குல்ல, காட்டனில் ஸ்க்ரீன் வச்சுங்களேன், சில்கா. இப்போ இது எங்கே இருக்குதுன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? ஸ்க்ரீன் முழுக்க அதுதான் இருக்கு, அடைய வளைந்து இருக்குது. இந்த ஜுப்பா போட்டிருக்கோம், இங்கே நூல் எங்கே இருக்குன்னு கேட்டால், இந்த நூலால் தான் இந்த ஜுப்பாவே உருவாகி இருக்கு. அந்த மாதிரி எக்தரஃபான்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி அல்லாஹ் தஆலா எல்லாம் ஆகிவிட்டான்னு நினைக்கக்கூடாது. பஞ்சு ஆடையாக மாறிவிட்டது, நூல் ஆடையாக மாறிவிட்டது. அந்த மாதிரி அல்லாஹ் காயினாத்தில் மாறிட்டானா? நவுது பில்லாஹ் நகலக்கு. விளங்கத்துக்கு ஒரு உதாரணத்துக்கு தான் இது. ஏகபோகமாக இறைவன் இருக்கின்றான். குல் ஹுவல்லாஹு அஹது, அவன் ஏகபோகமாக இருக்கிறான். வல்லாஹு சமது, அவன் தேவையற்றவனாக இருக்கிறான். எந்த வஸ்துவை கொண்டும் அவன் ஆகுவதற்கு தேவை கிடையாது. அல்லாஹ் தானாக இருக்கக்கூடிய சாத், அல்லாஹுடைய சாத். அல்லாஹுடைய சாத் எப்படிப்பட்டது? தானாக இருக்கக்கூடிய காயும் பகுது, காயும் பில் கயிறு கிடையாது. இந்த மர நாற்காலி இருக்கிறதுக்கு மரம் தேவை. பிளாஸ்டிக் சேர், அந்த சேர் நாற்காலி இருக்கிறதுக்கு பிளாஸ்டிக் தேவை. அந்த மாதிரி அல்லாஹு தாலா இன்னொன்று சிருஷ்டியின் பக்கம் தேவையாக கூடியவன் அல்ல. அனைத்து சிருஷ்டிகளும் அல்லாஹ் பக்கம் தேவையா. அல்லாஹ் தேவையற்றவன் தான். குல் ஹுவல்லாஹு அஹது, அவன் ஏகபோகமாக இருக்கின்றான், ஏகனாக இருக்கின்றான். வல்லாஹு சமது,
அல்லாஹு தாலா தேர்வையற்றவனாக இருக்கிறான். எந்த சிருஷ்டியை கொண்டும் அவன் ஆக வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அனைத்து சிருஷ்டிகளுக்கும் அல்லாஹ் தேவை. அல்லாஹ் இருப்பதற்கு எந்த சிருஷ்டியும் தேவையில்லை. அர்ஷு குர்ஷி லவ்ஹு கலம் ஏதாவது தேவையா? அல்லாஹ் லா மஹல்ல லஹு வலா நித்த லஹு வலா லித்த லஹு. அல்லாஹ்வுக்கு இடம் தேவையில்லை. இந்த இடத்துல தான் அல்லாஹ் இருக்கான்னு சொல்லக்கூடாது. மன் ஹசர இலா ஜிஹத்தின் வாஹிதா ஃபக்கத் கஃபர். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ஒமன் ஹசரல்லாஹ இலா ஜிஹத்தின் வாஹிதா ஃபக்கத் கஃபர. ஒரு திசையில் மட்டும் இறைவன் இருக்கிறான் என்று எவனாவது சொல்வானேயானால், மற்ற திசையிலலாம் இல்லை, அல்லாஹ் மேலே தாங்க இருக்கிறான், வேற எங்கெல்லாம் கிடையாது என்று சொன்னால் ஃபக்கது கஃபரன், அவன் காஃபிராகி விட்டான். சொல்லுவாங்க. அல்லாஹ் எங்க இருக்கான்னு கேட்டாங்க. வானத்தை நோக்கி காட்டினா ஒரு சிறுவன். சதக்கன்றான். விட்டுருங்க, உண்மை சொன்ன நீ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நினைக்கிறேன் ஒரு சமயத்தில். சரிதான் நீ சொன்னது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வானத்தில் இருக்கிறான்னா வானத்திலே இருக்கிறான்ல, வானத்தில் மட்டும் இருக்கிறான்னு சொல்லாத. இங்க அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்றது அதுதான். வானத்தில் மட்டும் இருக்கிறான்னு சொல்லாத, வானத்திலும் இருக்கிறான். அல்லாஹ் எங்க இருக்கிறான்? வானத்திலும் இருக்கிறான், பூமியிலும் இருக்கிறான். ஃபைனமா துவல்லு ஃபஸம வஜ்ஹுல்லாஹ். எங்க திரும்பினாலும் அவன் தான் இருக்கிறான்ட்டான். குர்ஆன்ல அல்ல, குர்ஆனுடைய ஈசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட கேட்கப்பட்டுச்சு ஒரு கேள்வி. ஈசா அலைஹிஸ்ஸலாம் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயர்வையும் அவருடைய உம்மத்துடைய உயர்வையும் சொல்கிறார்கள். ரொம்ப உயர்வான நபி, எனக்கு பின்னாடி வருவாங்க. நபி அவங்களுடைய உயர்வை பற்றி சொல்கிறாங்க. பெருமானாருடைய உயர்வு, முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தூதருடைய உயர்வை பற்றி சொல்கிறாங்க. அவருடைய உம்மத்துடைய உயர்வை பற்றி தான் சொல்கிறாங்க. அதை கேட்ட மக்கள், அவருடைய உம்மத்து கேட்டாங்க, ஏன் அப்போ உங்களை போன்று அவரும் குஷ்டரோகிகளை குணப்படுத்துவாரான்னு கேட்குறாங்க. உங்களை போன்று அவரும் கண் இல்லாதவர்களுக்கு பார்வை கொடுப்பாரா அப்படின்னு கேட்குறாங்க. உங்களை போன்ற அந்த நபியும் மரணித்தவர்களை உயிர்ப்பிப்பாங்களான்னு கேட்டாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இது எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஏன்னா இவர்கள் ஒன்றை பெருசா விளங்கி வச்சுக்கிறான். நபியுடைய முஅஜிசாக்கள் இதெல்லாம் இவருடைய ஒரு விஷயத்தை விளங்கி வச்சுக்கிறான். மோஜிசான்னா இதுதான். ஒரு அதிசயம் காமிக்கணும்னா உயிர் மூத்தா போனோம்னு உயிராக்கணும், அதுதான் அதிசயம். கண் பார்வை இல்லாதவனுக்கு கண் பார்வை கொடுக்கறது தான் அதிசயம். குஷ்டரோகியை குணப்படுத்துறது அதிசயம். அந்த மாதிரி ஒரு அதிசயங்களை காட்டுவாங்களா அந்த நபி? இல்லை, இதை விட பெரிய பிரம்மாண்டமான, ஏன்னா இவங்களுடைய உயர்ந்தவங்கன்னு சொன்னா இவங்களே இது செய்யறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இவங்களுடைய உயர்ந்தவங்கன்னு சொன்னா அப்ப அவங்க அதை விட பயங்கரமான ஒரு மூத்தா போனவங்களை உயிர்ப்பிக்கிறத விட ஒரு பெருசு என்ன இருக்குது? நம்முடைய பார்வை அடிப்படையில் துன்யாதார் சொல்றோம்ல, உலகத்தில் வாழக்கூடிய மக்கள், உலகத்தை மோகம் கொண்ட மக்கள், அப்படிதான் அவங்களுக்கு சொல்லணும். சத்திய சஹாபாக்கள், முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூடி இருந்தார்களே அந்த சத்திய சஹாபாக்கள், அவர்கள் இறைவனை மோகம் கொண்ட மக்கள். அவர்கள் அல்லாஹ்னா உயிரை கொடுத்துருவாங்க, முகமது ரசூலுல்லாஹ்னா உயிரை தந்து விட்டார்கள். கொடுத்துருவாங்க இல்லை, கொடுத்து விட்டார்கள் முகமது ரசூலுல்லாஹ்கான உயிரை. அவங்க ஷான் வேற, நம்ம ஷான் வேற. நம்ம சும்மா சொல்லிக்கிட்டு காலத்தை ஊட்டி கொண்டு இருக்கின்றோம் அல்லாஹ் அல்லான்னு சொல்லி. திருமறையில் அல்லாஹ் அஷத்து ஹுப்பன் இல்லான்றான். அவருடைய முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்களுடைய ஈமான் முஹப்பத் எப்படிப்பட்டது என்று சொன்னால், கடுமையாக முஹப்பத் வைக்கக்கூடியவர்கள் இறைவனை. அஷத்து ஹுப்பன் இல்லான்றான் அல்லாஹ். சித்தத்து இருக்கும் அவங்களுடைய முஹப்பத்தில். அவங்க ரொம்ப ரொம்ப முஹப்பத் வைக்கக்கூடியவர். ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லலாம்ல, ஏதாவது வார்த்தை பொறுக்கணும். இப்போ இவங்க அல்லாவை அவ்வளோ நேசிக்கக்கூடியவர்கள், உயிரினும் காண நேசிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்கிறோம்ல. முகமது ரசூலுல்லாவை உயிரினும் காண நேசிக்கவர்கள் சத்திய சஹாபாக்கள் சொல்கிறோம்ல.
அல்லாஹ் தேர்ந்தெடுத்த வார்த்தை என்ன தெரியுங்களா? சஹாபாக்கள் அல்லாஹ்வை நேசிச்சதுக்கு அஷத் என்ற வார்த்தை தேர்ந்தெடுத்தான். அஷத்து உப்பன் இல்லா, ஷித்தத் இருக்கும் அவருடைய முஹப்பத்துல, கடுமையாக நேசித்தார்கள் அல்லாஹ்வை. ஹைர், அது நம்ம விளங்கணும். அது விளங்க முடியல. ஷித்தத்னா என்ன? ஷதீது, ரொம்ப கடுமையாக இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, இரும்பு கடுமையானது, இறுக்கமானது. அவனுடைய காதல் இறுக்கமானதாக இருந்துச்சு, கடுமையானதாக இருந்துச்சு. ஹைர், செய்தி என்னன்னா, ஏதோ இந்த ஈசா அலி இஸ்லாம் வந்து கேட்கும்போது, இது மாதிரி ஏதாவது உயிரை விட பெருசு ஒன்றும் இல்லையே, உயிர் பிரிகிறது யாராலும் தடுக்க முடியுமா? முடியாது. பிரிந்த உயிருக்கு, பிரிந்த உடலுக்கு உயிர் கொடுக்கணும்னா அது அல்லாஹ்வால தானே முடியும். அதை ஈசா அலி இஸ்லாம் செஞ்சு காட்டினாங்க. அதனால தான் அவங்கள கடவுள்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் அவர்களே கடவுள்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இறந்தவரை உயிர்ப்பிக்கும் ஆற்றல் ஒருவருக்கு இருக்குன்னா அது கடவுள் தான். 1,70,000 நபிமார்கள் சொல்றாங்க, 1,40,000, 24,000 நபிமார்கள். கருத்து பேதம் இருக்கு. எந்த நபியுமே உயிர்ப்பித்தவர், மரணித்தவர்களை உயிர் கொடுக்க முடியல. மரணித்தவர்களை உயிர்ப்பித்த சரித்திரம் இல்லை. ஈசா அலி இஸ்லாம்ல இருந்துச்சு. ஈசா அலி இஸ்லாம் ஒருத்தர் மறைச்சி மௌத்தா போயிட்டாரு. மூசா அலி இஸ்லாம், மூசா அலி இஸ்லாம் காலத்தில் அங்கேயே எல்லாம் காட்ட தான் செஞ்சான். மூசா அலி இஸ்லாம் காலத்தில் ஒருத்தர் மௌத்தா போயிட்டாரு. அவன் யாரு கொண்டான்றது பிரச்சனை. 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க, 2 கூட்டத்தார் சண்டை போடுறாங்க. இவன் தான் கொண்டான், அவன் தான் கொண்டான். அப்போ தான் அல்லாஹ் சொன்னான் ஒரு மாட்டை. ஏன்னா அவன் மூசா அலி இஸ்லாம் வந்து தௌராத் வேதத்தை வாங்க போனவொடனே இவன் என்ன பண்ணிட்டாங்கன்னா மாடை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சாமிரின்ற ஒருத்தன் வந்து தங்கத்தில் மாடை செஞ்சு அதை உயிர் கொடுத்தான் பாருங்க. தங்கம் இருக்கே, அதுக்கு உயிர் இருக்கா? தங்கத்துக்கு உயிர் கிடையாது. அவன் ஒரு கொல்லன், நல்ல பற்ற இந்த நகை செய்கிறான், அவன் கொல்லன். அவன் அழகா ஒரு மாடு செஞ்சான். எல்லாத்தையும் நகையை வாங்கி, எந்த கடவுளை மூசா பார்க்க போயிருக்கிறாரோ அந்த கடவுளை உங்க கண்ணு முன்னாடியே இப்ப காட்டுறேன்னா யாரு சொல்றதுக்கும்? என்னடா இது இவன் நான் சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் எங்கேயோ மலைக்கு போய் தூர்சினாவில போய் மேலே போய் அல்லாஹ்வை பார்த்துட்டு வரேன்னு போறாங்க. இவன் அந்த கடவுளை நம்ம கண்ணு முன்னாடியே காட்டுறேன்றான். நீ நான் தங்கத்தை கொடு, உங்ககிட்ட இருக்க தங்கத்தை கொடு, கண்ணு முன்னாடி நான் காட்டுறேன்றான். எல்லாம் கொடுத்துட்டான். அல்லாஹ்வை பார்க்கறதுக்கு ஆசை தானே எல்லாருக்கும். கொடுத்த உடனே அவன் பெரிய காளைக்கன்றை செஞ்சிட்டான். காளைக்கன்று ஒன்றை அழகா செஞ்சிட்டான். கொல்லன் அவன் செஞ்சுட்டு அவனை வளர்த்தது யார் என்று சொன்னால் அவனுடைய, அதாவது சரித்திரத்தில் வருது, நான் இடையில சொல்கிறேன். அவனுடைய சரித்திரம் என்னென்னா, ஒரு பெண், ஒரு வேசி, ஆடு இடையன்ல ஆடு மேய்க்கிறவன், ஆடு மேய்க்கிறவனோடு அவருடைய தாய் சேர்ந்துட்டான். வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணியிருக்கா ஊரில். ஆடு இடையனோடு அவள் வந்து விபச்சாரம் செய்து அதில் ஒரு குழந்தை பிறந்துச்சு. இதை ஊருக்கு தூக்கிட்டு போனால் எல்லாம் நம்மளை பேசுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் காட்டிலே போட்டு போயிட்டான். அல்லாஹுடைய நாட்டம், அவன் வளர்ந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் அவன் வாழன்றது அவனுடைய நாட்டம். அதனால அவனை வளர்க்க அல்லாஹ் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்புனான். ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவனுக்கு பால் ஊட்டினார்கள். சாமிரிக்கு பால் ஊட்டி வளர்த்தாங்க. சிறு பிராயமான போது வந்து அவனுக்கு உணவு கொடுத்துட்டு போவாங்க. ஒட்டகத்திலிருந்து வானத்திலிருந்து அப்படியே இறங்கும். அது ஒட்டகம், குதிரையில் வருவாங்க, பறக்கும் குதிரையில் வருவாங்க. அந்த குதிரை வானத்திலிருந்து வந்து இறங்கி அப்படியே நடந்து வரும். இவன் அதிசயமாக பார்ப்பான், ஏன்னா குதிரை வருது, வானத்திலேருந்து ஒரு குதிரை இறங்கி வருது, அங்கேருந்து ஒரு மனிதர் வராரு, அதுலேருந்து இறங்குவாங்க. யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி இவனுக்கு உணவு கொடுப்பாங்க. அதை பார்த்து அந்த குதிரை, இது அதிசயமான ஒன்று விஷயம் நடக்குது நம்ம கண்ணுக்கு முன்னாடி. ஆனால் இது சாதாரண விஷயம் அல்ல. அந்த குதிரை சாதாரண குதிரை அல்ல. நம்ம பூமியில் ஓடுற குதிரையை தான் பார்த்துருக்குறோம். வானத்திலேருந்து இறங்குற குதிரையை, பறந்து வர குதிரை இது. அதனால இது ஒரு அதிசயமானது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. மதிப்புன்னு சொல்றது தான். அல்லாஹ் யாரை மதிக்க சொன்னானோ அவர்களை மதிக்கணும். சாமிரி கெட்டவன். அந்த சாமிரியை வளர்த்தது யாருன்னு சொன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். மூசா நபி.
மூசா நபியை வளர்த்தது யார் என்று சொன்னால் ஃபிரௌன். சாமிரியை வளர்த்த ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம், வானவருடைய தலைவர். மூசாவை வளர்த்த தந்தை யாருன்னு சொன்னா வளர்த்தவன் ஃபிரௌன். இப்போ அவன் ஒரு அதிசயத்தை பார்க்கலாம். நம்மை வளர்க்க வந்த ஒருவர் வானத்திலிருந்து இறங்குகிறார். அவர் வந்த குதிரை வானத்தில் இருந்து பறந்து வருகிறது. அதனால அது குழம்பு பட்ட இடம் இருக்குதுங்களா, கீழே வந்து 2, 4, 5, 8 வச்சு தானே வரும். 10 அடியாவது நடந்து வரணும்ல. நடந்து வந்து நிற்கும் அந்த குதிரை. இவங்க சாப்பாடு விட்டுட்டு திரும்ப அந்த குதிரை மேலே வருவாங்க. டக்கு 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 டக்குன்னு போயிடும். அந்த கால் குழம்பு பட்ட அப்படி மேலே பறந்துடும். அந்த கால் குழம்பு பட்ட இடத்திலே, கால் குழம்பு பட்ட அந்த மண் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து எடுத்து வச்சுப்பான் சாமிரி. அவன் மதித்தான். ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் வந்த குதிரையின் குழம்பின் கால் பட்ட அந்த கால் பட்ட மண்ணை அவன் மதித்து எடுத்து வச்சுக்கிட்டான். இது சாதாரணமான குதிரை இல்லை, அதிசயமான குதிரை. இது கால் பட்ட மண் சாதாரணமான மண் அல்ல, உயர்வான மண் என்று அவன் எடுத்து சேகரித்து வச்சுக்கிட்டான். இப்போ இந்த மாடு செஞ்சான்ல காளைக்கன்று, அது வாயை பிளந்த மாதிரி செஞ்சுக்கிட்டான். அதில் இந்த மண் எடுத்து போட்டான். மண் எடுத்து போடும்போது, இதை உயிராக்கி விடுவாயாக, இந்த குழம்பின் அதிசயமான ஒரு குதிரை, அந்த குதிரையுடைய மண் எடுத்து வச்சிருக்கிறேன், கால்பட்ட மண் எடுத்து வச்சிருக்கிறேன், இந்த மண் பொருட்டால் இதை உயிராக்கி விடுவாயாக என்று அது வாயில போட்டான். உண்மையான காளை கன்றா மாறிடுச்சு. தங்கம் மறைஞ்சி உண்மையான காளை கன்றாக மாறிடுச்சு. எத்தனை கிலோ இருக்கும் அந்த காளை கன்று செய்யறதுக்கு? மாடு ரொம்ப குறைந்த விலை தான். மாடு குறைஞ்ச விலை தான். இவ்வளோ தங்கத்தையும் வாங்கி அவன் மாடா செஞ்சு என்ன உயிராக்கிட்டான். அதிசயமா பார்த்த மக்கள் இதுதான் நம் கடவுள் என்று எல்லாரும் வணங்க ஆரம்பிச்சிட்டான். பனி இஸ்ராயல்ல பாதி பேர் வணங்குறாங்க, பாதி பேர் இல்லை இல்லை மூசா சொன்னாதான் நாங்கள் வணங்குவோன்னு ஒதுங்கிட்டாங்க. செய்தி என்னன்னா, அதாவது தங்கத்துக்கு உயிர் கொடுத்தான் பாருங்க. தங்கம் என்ன உயிரோடு உள்ளதா? தங்க பொம்மை, அதுக்கு உயிர் கொடுத்தான். அது பெரிய அதிசயம் தானே. எதனால் உயிர் வந்தது தங்கத்துக்கு? ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் என்னக்கூடிய ஒரு மலக்குகளின் தலைவர், அவர்கள் ஏறி வந்த ஒரு குதிரை, அந்த குதிரையுடைய கால்பட்ட மண், அதுக்கு அவ்வளோ பவர் இருக்கு. எங்க முகமது ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படிப்பட்ட பவர் இருக்கும்? அதனால அதிசயம். அப்போ அன்னைக்கே நடந்துச்சு. அதனால அல்லாஹ் தாலா அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து எல்லாத்தையும் அப்புறம் மாத்திட்டாங்க. இது கடவுள் கிடையாதுடா, நீங்க ஷிர்க் செய்றீங்க, இணைய வச்சுட்டீங்கன்னு சொல்லிட்டு மக்கள்லாம் மாத்திட்டாங்க. இருந்தாலும் அவங்களுடைய உள்ளத்துல அந்த முகப்பத்து காளை கன்ற வணங்கின கொஞ்ச நாள் 40 நாள் வணங்கினாங்கல்ல, அந்த முகப்பத்து கொஞ்சம் இருந்துச்சான். அதை போக்குறதுக்கு அல்லாஹ் தாலா இப்ப இவன் வந்து சொல்லணும் என்னை யாரு சாவடிச்சான்னு. அவன் உயிரோட வரணுமா? காளைக்கன்றை வெட்டுங்கன்ட்டான். காளைக்கன்றை வெட்டி அதுல உள்ள ஒரு பாகத்தை எடுத்து வந்து இவன் மேல அடிச்சா இவன் உயிராகுவான். செத்து போனவனை உயிர்ப்பித்தார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம், உயிர்ப்பிக்க வச்சான் அல்லாஹ். இங்க இவங்க அந்த மாதிரி அதிசயங்கள் முன்னாடி நடந்துதான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு பெரிய விஷயமே இல்லைன்றான் அல்லாஹ். செத்து போன மனிதனையோ உயிர்ப்பிக்கிறது, காளைக்கன்றை உயிர்ப்பிக்கிறது, தங்கத்தாலான காளைக்கன்று, அவன் பொம்மை மாதிரி செஞ்சதை உயிராக்கிட்டான். உயிருள்ள உண்மையான இரத்த ஓட்டம் உடைய காளைக்கன்றாக மாத்திட்டான்ல. இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. அது சாமியரி கூட செய்ய மாட்டான். செத்ததை உயிர்ப்பிக்கிறது சாமியரி கூட செய்வான். என் கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செத்து கிடந்த உள்ளங்களை உயிர்ப்பித்தார்கள், ஈமானுடைய ஜோதியை ஏற்றினார்கள். இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்கல்ல, என் நபி முகமது ரசூலுல்லாஹுடைய உயர்வை
அப்ப அந்த மக்கள் என்ன செய்வாங்க, அவங்க என்ன உங்களுடைய பெருசா என்ன செய்வாங்க, அவங்க அவங்கள பத்தி இவ்வளவு புகழ்றீங்களேன்னு கேட்கறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அவர்கள் தௌஹீதோடு வாழ்வார்கள். அவருடைய வாழ்க்கையில தௌஹீது கலந்திருக்கும்னு சொல்றாங்க. அவருடைய வாழ்க்கையில தௌஹீதுடைய வாழ்க்கை வாழ்வார்கள். அவர்கள் வாழ்வது மட்டுமல்ல, அவருடைய உம்மத்தினருக்கும் வாழச் செய்வார்கள். உலகத்திலேயே மிகப்பெரிய விஷயம் எதுன்னு சொன்னா, செத்து போனவங்களை உயிர்ப்பிக்கிறது அல்ல, உள்ளத்திலே தௌஹீதை உண்டாக்குவது, தௌஹீதின் உணர்வை உண்டாக்குவதற்கு பார்த்தீங்களா, உள்ளத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொல்லக்கூடிய வார்த்தை அதுதான். லா மஅபூத இல்லல்லாஹ், லா மக்சூத இல்லல்லாஹ். ஷிர்க் எதுலெல்லாம் போனோம், நீ வணங்குறது ஷிர்க்கு போனோம். ஜிஸ்மு ஷிர்க் என்ன செய்யுது, மற்றதை வணங்கினா ஷிர்கே ஜலி, அவன் நரகவாசி. உன் கல்பு சிருஷ்டிகளை பார்க்குது, அது ஷிர்கு. சிருஷ்டி கர்த்தாவை பார்க்க வேண்டும். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தௌஹீதுல வாழ்ந்தாங்க, கண் விழித்திலிருந்து கண் விழித்ததிலிருந்து திரும்ப 2வது படுக்கும் வரை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வோடு வாழ்ந்தார்கள். மையத்துடைய எதிராக்களை வாழ்ந்தாங்க. இறைவன் என்னோடு இருக்கிறான்ற உணர்வில் வாழ்ந்தார்கள். வாழ்ந்தது மட்டுமல்ல, சஹாபாக்களை வாழச் செய்தார்கள். சுன்னத்தான துவாக்கள் நமக்கு அதை தான் காட்டுது. சுன்னத்தான துவாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம பிஸ்மிக்க வ அமூது வ அஹ்யா, அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூது வ அஹ்யா. படுக்கும்போது சொல்றது, எழுந்திருக்கும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுவோம், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹி நுஷூர். நபி எழுந்ததிலிருந்தே தௌஹீதின் பக்கம் போயிடுறாங்க. தௌஹீதில் தான் எழுந்திருக்கிறாங்க. யா அல்லாஹ், நான் மரணித்து கிடந்தேன், என்னை ஹயாத்தாக்கியது நீ. மௌத்தான என்ன ஹயாத்தாக்கியது நீ. பாத்ரூம் போனோன்னு அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்ஹப அன்னியல் அதா வ ஆஃபானி. அப்போ இடையில மிஸ்வாக் செய்கிறாங்க, விட்டுருவாங்களா? சுன்னத்தான துவா இது. ஒவ்வொன்றிலும் அவர்கள் தௌஹீதை பார்த்து கொண்டே இருப்பார்கள். என்னுடைய நாற்றமடிக்கும் இந்த வாயை சுத்தம் பண்ணது நீதானே அல்ல. சிலதை அவுராதாக ஆக்குறாங்க பெருமானார். சுன்னத்தான துவான்னு சொல்லுவோம். இந்த சுன்னத்தான துவால மட்டும்தான் முகமது ரசூல்லா பார்த்தாங்களா அல்லாவை? முகமது ரசூல் அவர் வினாடி கூட அல்லாவை மறக்கவே இல்லை. ஹைர், அல்லாஹ் ஃபஜல் செய்யணும். அப்புறம் சாப்பிட்றோம், பிரேக்ஃபாஸ்ட், அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஆத்தானி வமா ரஸக்தனி மின் கைரி ஹவுலி மின்னி வலா குவத்தி ஓதுனாங்க நபி. அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அதாமனா வ சகானா வ ஜஅலனா மினல் முஸ்லிமீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்ட பிறகு. அப்போ இந்த கொடுத்தவன் அல்லாஹ், இந்த உணவை கொடுத்தவன் அல்லாஹ், கொடுத்தவன் மட்டுமல்ல ஊட்டி விட்டவனும் அல்லாஹ். இதுதான் தௌஹீதுடைய வாழ்க்கை. அல்லாவோடு சேர்ந்து எல்லா நேரத்தையும் இது சொல்லிட்டா இருக்க முடியும்? சுன்னத்தான துவாக்கள் என்ன சொல்லுது? முஹம்மது ரசூல்லா அல்லாவோடு சேர்ந்தே இருந்தாங்கன்னு சொல்லுது. இறை சிந்தனையோட வாழ்ந்தாங்கன்னு சொல்லுது. தக்பீர் கட்டி அல்லாஹ் முன்னாடி நின்னவன் மட்டும்தான் அல்லாஹ் ஜிக்ர் செய்யறது இல்லை. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சத்திய சஹாபாக்கள், அவர்களை பின்பற்றக்கூடிய இதுவரைக்கும் வரக்கூடிய நாம் அல்லாஹ்வை அமைய சமயம் ஜிக்ர் செய்யணும். இல்லை தொழுவும் போது மட்டும் அல்லாஹ்வுடைய ஜிக்ர், வகீமுஸ் ஸலாத்த லி ஜிக்ரி, என் நினைவுக்காக அல்லாஹ் தொழ சொன்னா, அதனால நம்ம நினைவுக்காக வேண்டி தொழுவோம். சதா அல்லாஹ்வை நினைக்க வேண்டும். அல்லாஹ்வை சதா நினைக்கும். வினாடி தவறாம அல்லாஹ் கூட இருக்கிறத உணர்வு. அந்த உணர்வு வரதான் முகமது ரசூல்லா பாடுபட்டாங்க. அந்த தௌஹீதை போதிக்க தான் பெருமானார் வந்தார்கள். ஒவ்வொரு நபிமாரும் அதுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதனால தான் சாலிக்குன்னு சொல்லுவோம். தொழுகையில கூட அல்லாஹ்வுடைய சிந்தனையே இல்லாம தொழக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அது பிரச்சனை. அதனால தான் அல்லாஹ் ஆரம்பத்திலே சொன்னேன், அல்லாஹு சமது. ஏன் அதை எடுத்தேன்னா அதுதான் எடுத்தேன். அல்லாஹு சமது, அவன் தேவையற்றவன். நம்ம தொழு அல்லாஹுக்கு தேவை கிடையாது. அதனால தான் நீ நினைச்சானது நினைக்காதது தொழு முடிஞ்சு போச்சு. கூலி தொழுதான் நன்மை கொடுப்பான். என் ரப்பு எப்படி சொன்னானோ அப்படி அப்படி தொழுதால்தான்
அவன் பொருந்தி கொள்வான் என்ற எண்ணம் வரும். இந்த தொழுகை என் ரப்புக்காக வேண்டி தொழுகிறேன், நன்மைக்காக அல்ல. நன்மை கொடுத்தா என்ன கொடுக்கவில்லை, என் ரப்புல் ஆலமீன் என் கூட இருக்கிறான் போதும், அந்த ரப்பு என்னை பொருந்தி கொண்டால் போதும் என்று வணங்கக்கூடியவர்கள் தான் சாலிஹீன்கள், முத்தகீன்கள், அல்லாஹ்வுக்காக வணங்கக்கூடியவர்கள். நம்முடைய வணக்கம் கைருக்காக இருக்கக்கூடாது, அமலுக்காக அமல். என்ன நன்மைக்காக அமல் அல்ல, நன்மைக்காக அமல் அல்ல. கடையில் வேலை செய்கிறாங்க, கூலிக்கு மாரடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. கடையில் வேலை செய்கிறாங்க, முதலாளி மேலே உள்ள முகபத்துலேயே அவன் வேலை செய்கிறான், முதலாளி மேலே உள்ள முகபத்துலேயே வேலை செய்கிறான். அதெல்லாம் கிடையாது. 10,000 ரூபா சம்பளம், 15,000 ரூபா சம்பளம், 20,000 சம்பளம், 1000 ரூபா குறைச்சி கொடுத்தா வாங்கிப்பான் அவன். சொன்ன மாதிரி ஒழுங்காக கொடுங்க, இவ்வளோ நாளாக கொடுத்துட்டு திடீர்னு 1000 ரூபா குறைச்சிட்டிங்க. கூட்டினா பரவாயில்ல, குறைக்கிறீங்க, எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கூட்டுவான். நீங்கள் என்ன குறைக்கிறீங்க, அதெல்லாம் என்னால் வேலைக்கு வர முடியாது போயிடுவான். முகப்பத்துக்காக வேலை செய்கிறான், அவன் சம்பளத்துக்கு வேலை செய்கிறான், காசு பணத்துக்கு வேலை செய்கிறான். அது மாதிரி நன்மைக்கு கூலிக்கு மாரடிக்கிறது அல்ல. என்றாலும் அல்லாஹ் சொன்ன, பெருமானார் சொல்கிறாங்க நன்மை இருக்குன்னு, அதை ஆதரிக்கிறது தப்பில்லை. ஆதர வைக்கிறது வேற. அல்லாஹ் இவ்வளோ நன்மை கொடுப்பான் அதுன்னு ஆதர வைக்கிறது வேற, நன்மையே குறிக்கோளாக்குவது வேற. நன்மையை குறிக்கோளாக்குவது வேற. மன்கான ரமலான்ல மன்கான ஈமானோ யஹ்திசாபன், மன் காம ரமலான ஈமானோ யஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகதம் மின் ஸம்பி. அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பான். மன் சாம ரமலான ஈமானோ யஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகதம் மின் ஸம்பி. யார் ஒரு நோம்பாளிக்கு நோன்பு திறக்க இதுக்கு உணவளிக்கிறாரோ, அதில் அந்த இது அதாவது ஒரு மிடரு தண்ணீர், பால்னு சொல்கிறாங்க பெருமாள், முதல்ல பால். ஃபஸ்ட்டு அவன் பசியாறும் அளவுக்கு உணவு கொடுப்பது, இல்லை ஒரு மிடரு பால் கொடுப்பது, அதுவும் ஒரு மிடரு தண்ணீர் கொடுத்தாங்க கொண்டு வந்து. அவனுடைய நோன்பாளிக்கு என்ன நன்மை கொடுப்பானோ அதே நன்மை அல்லாஹ் அந்த நோன்பாளிக்கு உதவி செய்தவர் கொடுப்பான்றாங்க. இப்போ இந்த நன்மையில ஆதரவு வைக்கிறது பிரச்சனை இல்லை, அதை குறிக்கோளாக்கக்கூடாது. அதுதான் அசல்னு நினைக்கக்கூடாது. அசல் என்ன, என் ரப்பு என்னை பொருந்திக்கணும், அவ்வளோதான். என் அல்லாஹ் என்னை பொருந்தி கொண்டால் போதும். அல்லாவுக்காக வேண்டிய அமல், நபிமார்களுடைய அமல் அப்படிதான் இருந்துச்சு, சஹாபாக்களுடைய அமல் அதான் இருந்துச்சு, என் ரப்புடைய பொருத்தத்துக்காக வேண்டிய அவருடைய அமல் இருந்துச்சு. இப்போ நாம நன்மைக்காக அமல் அல்ல. அதனால்தான் ஹக்கு தாலாவை தொழுகையில் மட்டும் நீங்க நினைப்பதல்ல, சதா அல்லாவை நினைக்க வேண்டும். சாலிக்குன்னா அவர் தான், சுலுக் செய்யக்கூடியவர் சொல்லுவார், நடக்கக்கூடியவர். சாலிக்குன்னா நடக்கக்கூடியவர், அல்லாஹ்வை நோக்கி நடக்கக்கூடியவர், அல்லாஹ்வை நோக்கி நடக்கக்கூடியவர். அவருடைய முழு கவனமும் இறைவனை திருப்திப்படுத்துவதில் இருக்கும், ஹக் தாலாவை திருப்திப்படுத்துவதில் இருக்கும். ஒரு பெண்ணை ஒருத்தன் நேசிக்கிறான், அவன் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறான், அவன் சொன்ன நேரத்துக்கு முன்னாடியே போய் நிற்கிறான். காரணம் என்ன, அவளை திருப்திப்படுத்தணும், அவள் எனக்கு கிடைக்க வேண்டும். அவள் மனம் கோணி நடந்து விட்டால் அவள் என்னை விட்டு விலகி விடுவாள். காதலன் காதலியுடைய நிலை, இது அஃபெக்ஷன் சொல்லலாம். அதுக்கே எப்படி இருக்கு துனியால, கல்யாணம் முடிஞ்சா முடிஞ்சு போச்சு கதை. அதே காதல் தொடருமா, போயிருது இல்லை. அதான் சண்டை போடுறான், என்ன சொல்றான், நீங்க காதலிக்கும் போது எனக்கு நான் சொன்னா உடனே வந்து நிற்பீங்க, முன்னாடியே வந்து நின்றுங்க, இப்போ என்ன கூப்பிட்டா கூட வர மாட்டேன். அப்போ என்ன அர்த்தம், கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னை காதலிச்சேன், கல்யாணத்துக்கு பிறகு உன்னை காதலிக்கலன்னு அர்த்தம். நீங்கள் முன்னாடி மாதிரி இல்லை, இப்போலாம் சொல்கிறத கேட்க மாட்டீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு நடக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். காதல் இல்லை இப்போ, அது வேற, அது காமம், அது காதல் அல்ல. சொல்லிக்கலாம் காதல். முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சத்திய சஹாபாக்கள் நேசித்தது உண்மையான காதல். அந்த காலத்தில் லைலா மஜ்னு காதல்னு சொல்லுவாங்க, லைலா மஜ்னு காதல், அது வேற காதல்.
நம்முடைய தொழுகை எப்படி இருக்கு? அல்லாவை காதலிக்கூடிய நம் தொழுகை எப்படி இருக்கணும்? யாரை தொழுகிறோம்? என் காதலன், என் ரப்பு என்னை தூக்கி சுமக்கிறான், அவன் என்னை எப்படி நேசிக்கிறான், அல்லாஹ் நம்மை எப்படி நேசிக்கின்றான். அல்லாஹ் சொல்றான், நீ என் பக்கம் ஒரு ஜான் வா, நான் ஒரு முளை வரேன், நீ நடந்து வா, நான் ஓடி வரேன், உன் மேல அவ்வளோ காதல் எனக்கு இருக்கின்றான். அந்த அல்லாவின் காதலை உள்ளத்தில் வளர்த்து கொள்ளாமல் இந்த உலகத்துடைய அனைத்தையும் நேசிக்கிறோம். அல்லாஹ் விட்டுட்டோம். இவெல்லாம் ஓடுவான், கொஞ்ச நாள் மிஞ்சுவான், மனைவி நீ கொஞ்சு அவன் மிஞ்சுவான். புரியுதுங்களா? இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே அப்படிதான். யாரை நேசித்தாலும் அவர்கள் மிஞ்சுவார்கள், நம்ம நேசிக்க மாட்டாங்க, நம்மளை பயன்படுத்திக் கொள்வார்கள். அல்லாஹ் சொல்றான், உன்னை தூக்கி சுமக்கிறேன், நீ என்னை காதலிக்கவே இல்லை, அப்படி இருந்துமே உன்னை தூக்கி சுமக்கிறேன். அமல்நாக்கும் ஃபில் பர்ரி வல் பஹர், கடல்லையும் உன்னை தூக்கி சுமக்கிறேன், நீ என்னை காதலிச்சு பாரு, நான் எப்படி என்னுடைய காதலை காட்டுறேன் பாருன்றான் அல்லாஹ். தெரியல. அதனால இந்த அற்ப சிருஷ்டிகளை எது அழியக்கூடியதாக இருக்கிறதோ அதை நாம் காதலித்துக் கொண்டிருக்கிறோம், அதை நேசிக்கிறோம், அதை முகப்பத் வைக்கிறோம். இறைவனுடைய காதல் உள்ளத்தில் வந்துவிட்டால் அழியாத ரப்புல் ஆலமீன் அவன் நம்மை நேசிக்க ஆரம்பிச்சுட்டான். அழியாத ரப்புல் ஆலமீன், அவனுக்கு அழிவு கிடையாது, அவன் நாடியவர்களுக்கும் அழிவு கிடையாது. அவன் நாடியவர்களுக்கு அழிவு இருக்கா? ஒரு அடியான அல்லாஹ் அழிக்க கூடாதுன்னு நினைச்சிட்டான்னா அழியாமல வச்சிருப்பான் அல்லாஹ். இன்னும் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு மௌத்து வரல, உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். ஹிதர் அலைஹிஸ்ஸலாமுக்கு மௌத்து இல்லை. இந்த மாதிரி நிறைய மகான்களும் இருக்கிறார்கள். புரியுதுங்களா? ஹைர், செய்தி என்னன்னா, அப்போ அந்த அல்லாஹ்வை நம்ம நேசிக்கணும். இப்போ மஜ்னு, லைலாவை காதலித்த மஜ்னு லைலாவுடைய சிந்தனையிலேயே நடந்து போகிறான், லைலாவுடைய ஜிக்கிர்லேயே, லைலாவுடைய நினைவிலேயே நடந்து போகிறான். ஒருத்தர் தொழுதுட்டு இருக்கிறார், வனாந்தரம், ஓப்பன் ஸ்பேஸ். அவருக்கு வக்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு சுத்ரா வச்சுட்டு ஒரு சின்ன கொம்பை நெட்டி வச்சுட்டு தொழுகிறார். மஜ்னு நடுவில் பூந்து போகிறான், சுத்ராவுக்கும் அவருக்கும் நடுவில் போகிறான், நடந்து போகிறான். இவன் தொழுது முடிச்சிட்டார், கடகடன்னு தொழுது முடிச்சிட்டார், ஏன்னா அவனை பிடிக்கணுமே. கடகடன் தொழுது முடிச்சுட்டு வேகமாக போய் அவனை பிடிச்சார் சட்டையை. டேய், உன்னை பைத்தியன்னு சொல்கிறாங்களே எல்லாம், அது உண்மைதான்டா, பாரு நான் தொழுதுட்டு இருக்கிறேன், சுத்ரா வச்சிருக்கிறேன், அந்த கொம்பு உள்ள நடந்து போற நீ. அப்பதான் அவன் சொன்னான், நான் லைலாவுடைய காதல்ல உன் சுத்தராமையும் பார்க்கல, உன்னையும் பார்க்கல. அவன் சொன்ன வார்த்தை பாருங்க, நான் லைலாவுடைய காதல்லையே வந்தேன், அவ சிந்தனையிலே வந்தேன், என் கண்ணுக்கு உன் சுத்தராவும் தெரியல, நீ நின்று தொழுததும் தெரியல எனக்கு, அதனால நான் நடுவில் பூந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு அவன் கேட்டான் ஒரு வார்த்தை, அற்ப லைலாவை காதலிக்கிற நானே உன் சுத்தராவும் தெரியல எனக்கு, ஏன்னா நீ தொழுததும் தெரியல, மாலிக்குல் முல்கான அல்லாவை நீ வணங்குற, நான் போனது எப்படி அவன் கண்ணுக்கு தெரிஞ்சுன்னு கேட்டான். ஓ வணக்கம் இந்த காலத்துல இருக்குது, இந்த கேவலமான வணக்கத்தையா நீ வணங்குறேன்ட்டான். நான் அற்பமான லைலாவை நேசிக்கிறேன் மனுஷி, அவன் செத்து போயிடுவான், நானும் செத்து போயிடுவேன், மண்ணோட மண்ணா போகக்கூடியவன். அப்படிப்பட்ட லைலாவுடைய சிந்தனையிலும் ஒரு சுத்தராவும் என் கண்ணுக்கு தெரியல, நீயும் கண்ணுக்கு தெரியலன்னா, நீ வணங்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் மாலிக்குல் முல்க், ஹாலிக்கு மாலிக்கு ஹாக்கிம் எல்லாம் அவன் தான், அவனை வணங்கும் போது நீ எப்படி வணங்கணும்? ஹைர், அந்த ஆபிதுக்கு புத்தி படித்து கொண்டான், நமக்கு புத்தி படித்து. இந்த சம்பவத்தை சொல்லி நம்ம ஷேக்நாயகம் சொல்லுவாங்க, நமக்கு புத்தி படிக்கணும். யாருடைய காதல்ல வணங்குற, யாரை வணங்குற நீ? உன் கண்ணுக்கு என்ன தெரியக்கூடாது, ஹக்தாலாவை தவிர வேற எதுவுமே தெரியக்கூடாது உன் வணக்கத்துல. அப்போ அல்லாஹு தாலாவின் பக்கம் அப்படி இன்னி வஜ்ஜஹத்து வஜ்ஹிய லில்லதி ஃபத்ரஸ் ஸமாவாத், அல்லாஹ் உன் முகத்தோடு என் முகத்தை நான் திருப்பி விட்டேன்னு சொல்லிட்டு ஹக்தாலாவை சொல்றோம், கல்வை திருப்பவே இல்லை, முகத்தை திருப்பி என்ன பிரயோஜனம்?
அவன் பார்க்கறது எதை பார்க்குறான்? அவன் கல்பை பார்க்குறான். அல்ல லா இல்லா சுவரிக்கும் வலா அமாலிக்கும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்தூரிலா குலூபிக்கும் வனியாத்திக்கும். எதை பார்க்கறானோ அதை காட்டணும், எதை பார்க்கலையோ அதை காட்டுறான். ஜிஸ்மை காட்டி என்ன பிரயோஜனம்? கல்பை காட்டுன்றான். உன் உள்ளத்தால என்ன முன்னோக்கு, ஒரு ரூஹால என்ன முன்னோக்கு, ஒரு சிறால என்ன முன்னோக்குன்றான். முதல்ல ஒரு கல்புனா என்னன்னு தெரியல இவருக்கு. கல்புனா என்னன்னு தெரியல. செய்தி என்ன? உள்ளத்தால் ஹக்தாலாவை நினைக்க வேண்டும். உள்ளத்தால அல்லாவை நினைக்கணும், அல்லாவை உணரணும். அவன் கூட இருக்கிற மயத்துடைய எதிராக நமக்கு கிடைக்கும். இல்லைன்னு சொன்னா போதும். இந்த உள்ளம்தான் இறைவனை ஜிக்ரு செய்யணும். எந்த அளவுக்கு ஜிக்ரு செய்யணும்? உள்ளம் எந்த அளவுக்கு ஜிக்ரு செய்யணும்? அந்த ஜிக்ரு சதா அதிலேயே இருந்து கனவுலையும் அந்த யாது வரணும். கனவுலையும் ஹக்கத்தாலாவுடைய யாது வரணும். எதை அதிகமாக நினைக்கிறோமோ அது கனவு வருது இல்லை, கனவுலையும் அதோட யாது வரணும். அப்படி வந்தாதான் உங்க ரூஹுல ஜிக்ரு டச் ஆகும். ஜிஸ்மு ஜிக்ர் செய்யறது எதுக்கு? லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா ஜிக்ரே ஜஹரின்னு சொல்லுவோம். ஜிக்ரே ஜஹரி எதுக்கு செய்கிறோம்? லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், ஆயிரம் ஆயிரம் நம்ம ஏன் செய்யணும்? கல்பு ஜிக்ரு வரணும். அதுக்கு ஜிஸ்மில் ஜிக்ரு செய். அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ் நம்ம மூச்சில் சொல்ல சொன்னாங்க. ஏன்? உள்ள ஜிக்ரு செய்யணும். உள்ளத்தால் அல்லாவை அழைப்பது தான் அசல். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் தக்பீர் கட்டி ஏன் சொன்னோம்? உள்ள அல்லாவை ஹம்து செய்யணும். உள்ளத்தால் அல்லாவை புகழ வேண்டும் என்பதற்கு தான் நாவு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் ஓதுனா இய்யாக நஅபுது வ இய்யாக எல்லாம் அந்த அல்ஹம்து சூரா ஓதுறோம்ல, அப்புறம் லம்மு சூரா ஓதுறாரு, ஏதாவது ஒரு சூரா இன்னா ஆத்தீனா இசாஜா ஏதோ ஒன்று ஓதுனார், குனிஞ்சிட்டார், அல்லாஹு அக்பர், ருக்குல போயாச்சு. கவனம் இருக்கிறாரு அஜித்து, கவனம் இருக்கிறாரு. என்ன செய்கிறார்? என்ன ஓதுறார்? தஸ்பீஹ் செய்கிறார். சுப்ஹான ரப்பியல் அதீம், சுப்ஹான ரப்பியல் அதீம். ஜஹரியா ஓத வச்சால அல்லாஹ் நிலையில, அதையும் ஜஹரியா சுப்ஹான ரப்பியல் அதீம் சொல்ல வேண்டியதானே? நிலையில நிற்கும் போது சுப்ஹான ரப்பியல் அலீம், ருக்குல இருந்து சுப்ஹான ரப்பியல் அலீம் சிர்ரா சொல்வார். சுப்ஹான ரப்பியல் தனக்கு கேட்குற மாதிரி சொல்லிப்பார். ஏன்? நீ எல்லாத்தையும் நாவலையே சொல்லிட்டு போவாத, என் கல்புல அல்லாஹ்வை நினைன்றான். நின்ன நிலையில நம்ம சொல்றதுங்களா ஜஹரி, அந்த ஜஹரியும் உள்ளத்துல போகணும். இப்ப நான் ஜிக்ர உள்ளத்தாலேயே செய்யறேன். சுப்ஹானல்லாஹ், எனக்கு மட்டும் கேட்கிற மாதிரி சொல்லிக்கிறேன். சுப்ஹான ரப்பில் அலீம் என் கல்புல சொல்லிக்கிறேன். அல்லாஹ்வை ஜிக்ரேன். சுப்ஹான ரப்பில் அலா சமி அல்லாஹு லிமன் ஹமிதா ரப்பனா லக்கல் ஹம்து. கல்புல தான் சொல்லு, நாவல சொல்லலாம், நாவல தான் சொல்றாங்க, அவரு கேட்கிற மாதிரி சொல்லு. ஏன்னா உள்ளம் சொல்ல வேண்டும். அல்லாஹ்வை ஜிக்ர் எது செய்யணும்? நாவு செய்யக்கூடாது, கல்பு செய்யணும். ஜிக்ர் தொழுகையே அதுதான். வகீமுஸ் ஸலாத்த லிஸிக்ரின்றாங்க. ஹைர். அப்போ நம்முடைய அமல் அல்லாஹ்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு பேர் தான் அமல். அல்லாஹ்வோட தொடர்பு உண்டாக்கணும். இறை சிந்தனையை நம்ம உள்ளத்துல கொண்டு வரணும். இறைவன் மீது நம்பிக்கையை கொண்டு வரணும். அல்லாஹ்வுடைய ஜிக்ர் என்னன்னா, அல்லாஹ்வுடைய ஜிக்ர் அதிகமாக செய்தால், ஜிக்ர்னா என்னங்க முதல்ல அது சொல்லுங்க. அல்லாஹ் அல்லா அல்லாஹ் அல்லா அல்லாஹ் அல்லா சொல்றதா ஜிக்ரு? லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்றதா ஜிக்ரு? அவனை அனுபவிக்கணும். உங்க அம்மாவை ஜிக்ரு செஞ்சேன்னு சொன்னா, என் பையனை நான் ஜிக்ரு செய்ய மதுசா போயிருக்கான்,
என் பையனை நான் சிக்கர் செய்யறேன்னா எப்படி சிக்கர் செய்யணும்? பேரை சொல்லிட்டு மாட்டேன். என்னங்க ரொம்ப ஏதோ சிந்தனையில் இருக்கிறேன். இல்லைங்க என் பையன் ஞாபகம் வந்துடுச்சு, அந்த சிந்தனையில் இருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் பேர் சொல்லிட்டே உட்காந்துருக்கான்னு அர்த்தமா? இர்ஃபான் பேர் சொல்லிட்டே உட்காந்துருக்காரா? அவன் செய்த செயல்கள்லாம் அவன் கண்ணு முன்னாடி வருது. எனக்கு என்ன மாதிரிலாம் சேவை செஞ்சான் என் புள்ள, என் கூடயே இருப்பானே, எதாக இருந்தாலும் செய்வானே. இப்போ ஒரு பிரிவினை இருக்கு. ஃபிராக்கு சொல்கிறேன், நினைப்பும் கல்வியில் வரணுங்க. தாயுடைய சிந்தனை வந்துச்சு, அம்மா எப்படிலாம் என்னை கவனிச்சாங்க. நேரத்துக்கு சாப்பிட்றான்னு சொல்லுவாங்களே சாப்பாடை வச்சு, வரமான்னு நாம 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஓட்டுவோம். சாப்பாடு போட்டு வச்சுக்கிறேன்டா, சீக்கிரம் சாப்பிட்றான். இன்னைக்கு சாப்பாடு போட்டு கொடுக்க ஆள் இல்லையே. நினைக்கிறான்ல, தாய் செஞ்ச சேவையை நினைக்கிறான்ல, எனக்கு எப்படிலாம் என் தாய் வளர்த்தா. இப்போ நான் தனியாக வந்து கஷ்டப்படுறேனே, நானே எல்லாத்தையும் சூடு பண்ணிக்கணும், நானே சாப்பிட்டுக்கணும், நானே வச்சுக்கணும், இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. துபாயில் போய் வேலை செய்யணும்னு நினைக்க தானே செய்கிறான். மனைவியுடைய ஹசான் மனைவி எப்படிலாம் நம்ம மேலே முகப்பத்தான் எனக்கு பார்த்துக்கிட்டாங்க. இப்போ நான் வெளிநாட்டில் வந்து கிடக்கும்போது மனைவி சிந்தனை வரதானே செய்யுது, சொல்லுதுங்களா? அப்போ ஒரு தேவை பூர்த்தி ஆகும்போது இதெல்லாம் அவங்க பூர்த்தி செஞ்சாங்களே, இப்போ செய்ய ஆள் இல்லையே நினைக்கிறான்ல. அதனால தான் அல்லாஹ் சொன்னான், என்னை இலாவா ஜிக்ர் செய்யணும். அஃலல் ஜிக்ரி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாவை எப்படின்னா ஜிக்ர் செய்யலாம். ஜிக்ரில் சிறந்தது என்ன தெரியுமா? அல்லாவை இலாவா ஜிக்ர் செய்யறது. அல்லாஹ் செஞ்ச யஹசான நீ நினைச்சு பாருன்றான். அன்ஃபுஸில் இருந்தும் ஆஃபாக்கில் இருந்தும் ஹக்கத்தாலா உனக்கு யஹசான் செஞ்சானே. மனைவியா செஞ்சாங்க, தாயா செஞ்சான், என் பிள்ளையா செஞ்சான், யார் செஞ்சா? என் ரப்பு செஞ்சான். அதனால அந்த சிந்தனை வரும்போது இவெல்லாம் என் பையன் செஞ்சானே, அவன் தான் இது பண்ணுவான், அவன் தான் அது பண்ணுவான் அப்படின்னு நினைக்கும்போது, யாரெல்லாம் அந்த நிஸ்பத்தில் நீ அல்லவா இருந்தாய்? யார் தேவையை பூர்த்தி செஞ்சான்? அவனும் செஞ்சான். அவன் மேல முகப்பத்தோட ஓ முகப்பத்தையும் உள்ளத்தில் அதிகமாகும். அந்த நிஸ்பத்திலிருந்து செய்தது நீ. அவனை நேசிக்கிறோம், ஒன்னுலாம் நேசிக்கிறோம். யாரெல்லாம் உன்னை அல்லவா நான் நேசிக்கணும். என் மனைவி செஞ்சான்னு நினைக்கும் போது, யாரெல்லாம் மனைவியா செஞ்சா? மனைவிக்கு ஹயாத்தை கொடுத்தது நீ, மனைவிக்கு ஆஃபியத்தை கொடுத்தது நீ, மனைவிக்கு சக்தியை கொடுத்தது நீ. ஃபோன் பண்ணார் ஒருத்தர், ஸ்பைனல் கார்டுடைய ப்ராப்ளம் வந்துச்சு என் மனைவிக்கு, நிற்க முடியல, ரொம்ப நேரம் நின்னா வலி வந்துடுது, அவளால் முடியல, கையில் உதறுது, நரம்பெல்லாம் இதாகுது, பலகீனம் ஆயிடுச்சுன்றான் டாக்டர். அதனால அவங்களுக்கு நான் தான் போய் சாப்பாடு கொடுக்குறேன். யோசிச்சு பாருங்க, யார் செஞ்சா அவ்வளோ நாளா? உன்னை மனைவியுடைய நிஸ்பத்தில் நான் செஞ்சேன்றான்ல. அவளுக்கு ஆற்றலை நான் கொடுத்தேன். ஒரு நோயை கொடுத்தா கடைசியில் நீ வேலை செய்கிற மாதிரி ஆகிடும் மனைவிக்கு. புரியுதுங்களா? ஒரு மனுஷன் ஒருத்தர் இருக்கிறார், நம்ம சர்க்கார் முடியுது, அவங்க மனைவிக்கு வருஷக்கணக்காக அவங்க தான் ஹிதமத் செஞ்சுட்டு இருக்கிறார். அல்லாஹ் ஒரு பெரிய அந்தஸ்து கொடுக்கட்டும். ஆச்சரியமா இருக்கு. அப்போ ஹாஜத்தரவா அல்ல, உன் தேவையை நான் பூர்த்தி செய்யறேன்றான். உன் மனைவி மக்கள் மூலமாக ஹாஜத்தை பூர்த்தி செய்யறவன் அல்ல. அப்பதாங்க அல்லா மேல முகப்பத் வரும். சத்திய சஹாபாக்கள் அஷத்து ஹுப்பன் இல்லாம ஏன் இருந்தாங்க? ஒவ்வொரு சிருஷ்டிலையும் ஹக்தாலாவை பார்த்தாங்க, அவனுடைய யஹ்சான விளங்கினாங்க. இந்த சிருஷ்டி தேவையை பூர்த்தி செஞ்சவன் அல்ல. மக்காவிலிருந்து மனைவி மக்கள் வியாபாரம் இதை கொண்டு தேவையை பூர்த்தி செஞ்சதான் அல்லாதான். அந்த ஈமான் சஹாபாக்களுடைய உள்ளங்கள்ல வந்துச்சு. அதனால தான் ஹிஜரத் செஞ்சு போனாங்க. மனைவியை விட்டாங்க, மக்களை விட்டாங்க, வியாபாரத்தை விட்டாங்க, வீடை விட்டாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு போனாங்க. நிராயுத பாவனியா ஒண்ணுமே இல்லை கையில. எப்படி போய் மதீனாவில் போய் குடியேறினாங்க? முஹாஜிர்கள், ஈமான் எது இல்லைனாலும் சரி என் கூட அல்லாஹ் இருக்கிறான். எந்த அல்லாஹ் மக்காவில் என் ஹாஜத்தை பூர்த்தி செஞ்சானோ அதே அல்லாஹ் மதீனாவில் என் தேவையை பூர்த்தி செய்வான். எல்லாத்தையும் விட்டு போனாங்க. மனைவியை விட்டாங்க, மக்களை விட்டாங்க, வியாபாரத்தை விட்டாங்க, வீடை விட்டாங்க, எல்லாத்தையும் விட்டு போனாங்க. மதீனா வாசிகள்
மதினாவாசிகள் அன்சார் தோழர்கள்னு சொல்லுவோம். அவங்களுக்கும் முகமது ரசூலுல்லாஹ் அந்த ஈமானை கொடுத்துருந்தாங்க. அதனால தன்னுடைய வீட்டில் பாதியை கொடுத்தாங்க. இது ஏன் ஹாஜத்தரவா இல்ல, என் ஹாஜத்தரவா அல்ல. தன்னுடைய வீட்டில் பாதியை கொடுத்தாங்க. தன்னுடைய மனைவியை தலாக் விட்டு கொடுத்தாங்க கட்டிக்க சொல்லி. முஸ்லீமான மூமினான அவங்க காஃபிரா இருக்காங்க, விட்டுட்டு வந்துட்டாங்க. மூமினான தன்னுடைய மனைவியை தலாக் விட்டு கொடுத்தாங்க, தன்னுடைய பிள்ளையை கொடுத்தாங்க, தன்னுடைய வியாபாரத்தை விட்டு கொடுத்தாங்க. முஹாஜிருடைய தோழர்களுக்காக அன்சார் தோழர்கள் உதவி செய்ததால் தான் அன்சார் உதவி செய்தவர்கள். ஹயர் அல்லாஹ் பதில் செய்யணும். அதனால அன்பர்களே, ஈமான் என் தேவையை பூர்த்தி செய்கிறது என்னுடைய வீடு அல்ல, என் தேவையை பூர்த்தி செய்ய மனைவி அல்ல, என் தேவை பூர்த்தி செய்ய வியாபாரம் அல்ல, அல்லாஹ் இலாமா இருக்கிறான். அந்த ஈமான் சத்திய சஹாபாக்கள் அன்சார் தோழர்களுக்கும் இருந்துச்சு. அதனால் அவர்கள் விட்டு கொடுத்தார்கள். ஹயர் அல்லாஹ் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கணும். அல்லாஹ் பக்கம் நம்ம கல்வை திருப்பறதுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்யணும். கல்வில் ஹக்கத்தாலாவை நினைக்கணும், உள்ளத்தால் அல்லாவை வணங்க வேண்டும், ரூஹால் அல்லாவை வணங்க வேண்டும். அப்படிப்பட்ட வணக்கத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நசீபாக்கான. வாஹிர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.